வணக்கம். வசந்தம் டிவி இரவு நேரத்திற்கான செய்திகளுடன் நாம் எம் அசீம் முகமது, சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனாவினால் ஏற்பட்ட பின்னடைவை வெற்றி கொள்ள புதிய உத்வேகத்துடன் பணிகளை ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை. அடுத்தாண்டிற்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் நிதியமைச்சர் பெசில். தட்டுப்பாடின்றி விலையை அதிகரிக்காமல் எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த அமைச்சர் கம்மன்பில திட்டம். சனத்தொகையில் 55% தடுப்பூசி ஏற்றப்பட்ட நிலையில் 18 மற்றும் 19 வயதினருக்கும் திங்கட்கிழமை முதல் தடுப்பூசி. மாணவர்களின் உரிமைகள் மீறப்படுவதாக ஸ்டாலினுக்கு எதிராக முறைப்பாடு. போலீஸ் புத்தகத்தில் புதிய அத்தியாயம். முதல் தடவையாக 3 பெண் பிரதி போலீஸ் மாதிபர்கள் நியமனம். ஆப்பிரிக்க சிறார்களுக்கு மலேரியா தடுப்பூசி. அண்டார்டிகாவில் அஸ்ட்ராசெனேகா. கோவிட் தொற்றினால் ஏற்பட்ட பின்னடைவுகளை வெற்றி கொள்ள வலிமை நிலையுடன் புதிய உத்வேகத்துடன் பணியாற்ற தயாராகுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மாவட்ட செயலாளர்களை கேட்டுள்ளார். மாவட்ட செயலாளர்களுடனான சந்திப்பு இன்று முற்பகல் இடம்பெற்ற போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு வீடியோ தொழில்நுட்பத்தினூடாக இடம்பெற்றது. அரசாங்கத்தின் திட்டங்களுக்கேற்ப எதிர்பார்த்த இலக்குகளை அடைய முடியாது போனாலும் சகல தரப்பினரின் அர்ப்பணிப்புடன் கோவிட் தொற்றுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுக்க முடிந்துள்ளது. தடுப்பூசி ஏற்றியதைத் தொடர்ந்து வழமை நிலைக்கு திரும்பும் அதே நேரம் துரிதமாக அதனை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பை தவறவிடாமல் இலக்குகளை வெற்றி கொள்வதற்கு முன்வருவது அனைவரது பொறுப்பாகும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். රාජ්‍ය සේවයෙන් අපේ හැම කෙනෙක්ම සම්බන්ධයක් තියෙනවා. යම්කිසි කෙනෙකුට ව්‍යාපාරයක් ආරම්භ කරන්න වේවා, යම්කිසි අවසර පත්‍රයක් ගන්න, වැඩි ටිකක් ගන්න, මැටි ටිකක් ගන්න, මේ හැම එකටම රාජ්‍ය සේවය සම්බන්ධ වෙනවා. නිව් නෝමල්සි එක යටතේ කොවිඩ් වලින් පස්සේ රට ආරම්භ කිරීමේදී නව ජවයක් ඇතුව අපි මේ ඊළඟ අවුරුදු කිහිපය රාජ්‍ය සේවයේ කාර්යක්ෂමතාවය වැඩි කරන්න. සභාපතිවරු යටතේ තමයි මේක අපිට කරන්න පුළුවන්. ඔහුගේ අවුරුදු 2 විපස්සකට දාලා අලුත් විදියට මේක ආරම්භ කිරීම තමයි මගේ බලාපොරොත්තුව. வழமை நிலையுடன் பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்வதற்கு அரசு சேவைகளின் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவது முக்கிய அம்சமாகும். எதிர்காலத்தில் அனைத்து அரச கட்டமைப்புகளும் மக்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அர்ப்பணிப்புடனும் ஆர்வத்துடனும் முன்னெடுக்கப்பட வேண்டும். மாவட்ட செயலாளர்களுக்கு பாரிய பொறுப்பிருப்பதாகவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இங்கு தெரிவித்தார். ஜனாதிபதி எடுத்துள்ள முடிவுகளுக்கு பலம் சேர்க்கும் வகையில் இலக்குகளை வெற்றி கொள்வதற்கு துரிதமாக செயற்பாட்டு ரீதியிலான அரசு சேவையை முன்னெடுப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட அனைவரும் தயார் என மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்தனர். සමහර චක්‍රවේග සහ අනපනස් සමහරව තාමස මේ ගොඩක් අපිට බැරියර් වෙලා තියෙනවා. හොඳම දේ තමයි අපි ඉක්මනට අපි ඔක්කොම එක්ක වෙලා කමිටුවක්පත් කරන්න. අපිට පුළුවන් මේවා ඉතාම සරල කරා ගන්න. ස්වභාවික ආපදා වගේ වේලාවකදී අපිට ඒ අනුමැතිය කොළඹට යවලා මුදල් ලබාගෙන මේ වැඩේ වෙනකොට අර මිනිස්සු ගොඩක් අසරණ වෙනවා. ඉතින් කෙලින්ම අපිට අපේ තීන්දුව අපේ අනුමැතිය මම හිතනවා පිළිගන්න පුළුවන් එකක්. ඉතින් ඒ අපිට අනුමැතියෙන්ම අපිට අලාභය ගෙවලා දාන්න පුළුවන් නම් ශනිකවම මම හිතනවා මේ මිනිස්සුන්ගේ දුක් ගැනවිල්ල එතනින්ම අපිට හමාර කරන්න පුළුවන්. விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்ட சுமார் 70% கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வேலை திட்டங்களில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. சேதன பசளை கொள்கையுடன் பசுமை பொருளாதாரம், கரி எண்ணெய் மற்றும் நிலக்கரிக்கு பதிலாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் ஈடுபாடு காட்டுவது, சுற்றுலாத்துறையை மீள கட்டியெழுப்புவது, முதலீட்டு வாய்ப்புகளை பலப்படுத்தும் பின்னணியை உருவாக்குவது என்பன வெற்றி கொள்ள வேண்டிய சவால்களாகும். இதன் இலக்குகளை எட்டுவதற்கு தடையாக உள்ள தற்காலத்துக்கு பொருந்தாத சுற்று நிரூபங்கள் மற்றும் சட்டத்திட்டங்கள் ஆகியவற்றை துரிதமாக சீர்திருத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் மாவட்ட அரசாங்க அதிபர்கள் சுட்டிக்காட்டினர். தற்போதைய நிலைமையை ஆழமாக ஆராய்ந்து சகல துறைகளையும் உள்ளடக்கும் வகையில் புதிய ஆரம்பத்திற்காக எதிர்கொள்ளும் தடைகளை களைவதற்கு தான் தயார் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அங்கு வலியுறுத்தினார். அடுத்த ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அமைச்சர் பெசில் ராஜபக்ச சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார்.
2022 நிதியாண்டுக்கான சேவைகள் செலவினங்கள் ஒருங்கிணைந்த நிதியத்தின் அல்லது ஒதுக்கீடுகள் அடங்கிய வேறு பொருத்தமான நிதியத்தின் ஊடாக பெற்றுக்கொள்வதற்கும் உள்நாட்டிலிருந்து அல்லது அதற்கு வெளியிலிருந்து கடன் பெற்றுக்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அது கடந்த 29ஆம் தேதி வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டது. எதிர்வரும் ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் டிசம்பர் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் சேவைகள் மற்றும் செலவினங்களுக்காக 2505 பில்லியன்களும் 346 மில்லியன்களும் 558,000 ரூபாய் அரசு செலவினம் மற்றும் மீண்டலும் செலவினம் மூலதன செலவு ஆகியனவற்றுக்கு அங்கீகாரம் பெற வேண்டும். சட்டமூலத்திற்கான முதலாவது வாசிப்பு இன்று இடம்பெற்றது. පනත්කෙටුම්පත් පිළිගැන්වීම ගරු මුදල් ඇමතුමා 22 වර්ෂය සඳහා විසර්ජන කෙටුම්පත මතා බාධා කරන්න එපා. எதிர்காலத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் விலை அதிகரிப்பை தவிர்க்க விலை நிர்ணய நிதியம் ஒன்றை அமைக்க உள்ளதாக அமைச்சர் உதய கம்பன்பில இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த காலங்களில் விலைச்சூத்திரம் ஒன்று அமைக்கப்பட்டது. அது விமர்சனத்துக்குள்ளாகி நுகர்வோருக்கு எவ்வித நன்மையையும் வழங்கவில்லை. எனவே மக்களுக்கு இதனூடாக நன்மை கிடைக்கும் வகையில் உங்கள் அரசாங்கம் எவ்வாறு அமைக்கப்பட போகின்றது? எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அநேக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என தெரிவித்து வருகின்றனர். கடந்த 3 மாதங்களாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற யூகங்களை வெளியிட்டு வந்தாலும் அவ்வாறு நடக்காமல் பார்த்துக் கொண்டோம். விலைச்சூத்திரத்தினால் எந்த நன்மையும் கிடைக்கவில்லை. அவ்வாறு என்றால் நுகர்வோருக்கு நன்மை கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? எனவே விலை நிர்ணய நிதியம் ஒன்றை அமைப்பதற்கான யோசனை ஒன்றை நான் அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளேன். இலங்கையை போன்ற மத்திய வருமானம் பெறும் நாடுகளுக்கு பொருத்தமானது விலைச்சூத்திரம் அல்ல, விலையை நிர்ணயிக்கும் நிதியமே ஆகும் என்பதை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். சக்தி வளத்துறை தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கும் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை உபக்குழுவில் அதனை சமர்ப்பித்து அனுமதியை பெற்றுக்கொண்டு அடுத்த திங்கட்கிழமை அமைச்சரவைக்கு யோசனையாக அதனை சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் உரையாற்றினர். சமீபத்தில் இந்த இந்தியா வீடு திட்டத்தை நாங்க திறந்து வச்சோம். இந்த இந்தியா வீடு திட்டத்தை திறந்து வைக்கும் போது அதுல சில விமர்சனங்கள், இன்னொருத்த பெத்த பிள்ளைக்கு நாங்க பேர் வச்சிட்டோம். பிள்ளைய பெக்கிறது மட்டும் வேற இல்ல, அது தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல ஆதாரப்பூர்வமா இருக்கு. 2016 இருந்து 2019 இருக்க காலப்பகுதியில் பாத்தீங்கன்னா இந்தியா வீடமைப்புக்கு உட்கட்டமைப்பு வசதிகள், அதாவது மின்சார வசதி மற்றும் தண்ணி வசதி செய்யறதுக்கு வெறும் 178 மில்லியன் தான் தந்திருக்காங்க. ஆனா இந்த அரசாங்கத்தில் ஒரு வருஷத்துல 636 மில்லியன் நாங்க செலவழிச்சிருக்கோம். இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை முடிச்சு மக்கள் கிட்ட கையளிப்போம். இந்திய அரசாங்கத்துக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்றேன். அமைச்சு வீடு சம்பந்தமாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. நாங்க வீடு கட்டலன்னு யாரும் சொல்ல முடியாது. நாங்க இருந்த 7 பட்ச 10 பட்ச காணியா மாத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு வீட்டோட பெருமதி 13 லட்சம், முன்னாள் அரசாங்கத்துல 10 லட்சமா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நாங்க இந்த வீடு திட்டம் தரத்துக்கு, அதாவது அமைச்சு மூலியமா வர வீடு திட்டத்தை முழுமையா டெம்பரரி ஷெட்ல வாழ்றவங்களுக்கு தான் தரோம். அதாவது தற்காலிக குடியிருப்புல அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் தரோம். அரசியல் நபருக்கோ இல்லாட்டி எங்களை சார்ந்த நபர்களுக்கோ நாங்க தரல. புதிய அரசாங்கம் 2 வருடங்களாகியும் ஏன் இன்னும் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாமல் உங்களுடைய அரசாங்கத்தால் போயிருக்கிறது? 3/2 பெரும்பான்மை இருக்கிறது. ஜனாதிபதி முழுமையான அதிகாரங்களை வைத்திருக்கிறார். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் பழைய முறையில் சரி அதை உடனடியாக நடத்த வேண்டும் என்று நான் இந்த அரசாங்கத்திடம் எங்களுடைய கட்சி சார்பாக கோரிக்கை விடுக்கிறேன். கொரோனா தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் பெற்றுக்கொண்டோர் எமது நாட்டு சனத்தொகையில் 55% கடந்துவிட்டதாக சுகாதார தரப்பினர் இன்று உறுதிப்படுத்தினர். இதேவேளை மொத்த சனத்தொகையில் 70% மாணவர்கள் கொரோனா தடுப்பூசியின் 1 டோஸை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதே நேரம் ஆரோக்கியமான பிள்ளைகளுக்கு தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தை ஆரம்பிக்க எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட 776 புதிய தொற்றாளர்களுடன் இலங்கையில் இதுவரை 5,22,778 கொரோனா தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுள் 30,832 பேர் வைத்தியசாலைகளிலும் இடைத்தங்கல் சிகிச்சை நிலையங்களிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய தினம் குணமடைந்த 435 பேருடன் இலங்கையில் இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை 4,78,761 ஆகும். மேலும் 43 கொரோனா மரணங்கள் சம்பவித்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் நேற்று அறிவித்தார். இதில் 23 ஆண்களும் 20 பெண்களும் அடங்குகின்றனர். இதன் அடிப்படையில் இதுவரை 13,185 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. நேற்றைய தினம் 6,605 PCR பரிசோதனைகளும் 3,878 ஆன்டிஜன் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன.
கொரோனா தொற்றிய 91,745 பேர் வீடுகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்தனர். இவர்களுள் 1,330 பேர் மட்டுமே வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதாக வீடுகளில் தங்கியிருந்து சிகிச்சை அளிக்கும் திட்டத்தின் மருத்துவ குழு தலைவர் மருத்துவ நிபுணர் மல்காந்தி கல்ஹேன தெரிவித்துள்ளார். இவர்களுள் 84,344 பேர் பூரண குணமடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள கல்ஹேன, பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்ப பெற்றோர் அஞ்ச வேண்டியதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் தமது பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்புவதில் அச்சம் காட்டுவதாக அறிய கிடைக்கின்றது. பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவதில் அஞ்ச வேண்டிய எந்த தேவையும் இல்லை. மாணவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக உள்ளது. அவர்கள் நோய் தொற்றுக்குள்ளானாலும் நாட்பட்ட நோய்கள் இல்லாத விடத்து அது இயல்பாகவே குணமடையலாம். பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்பும் போது தேவையான நோய் எதிர்ப்பு சக்திகளை உருவாக்கக்கூடிய வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுப்பதும் அவசியம். පාසල් යන අවස්ථාවේදී ඔවුන්ගේ ප්‍රතිශක්තිකරණ පද්ධතිය ඉහළ දමා ගැනීම සඳහා විජලනයෙන් වළක්වා ගැනීම අත්‍යවශ්‍ය කරුණක්. சுகாதார வழிகாட்டல்களின் கீழ் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள ரயில் சேவைகள் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் மீள ஆரம்பிக்கப்படும் என ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தர ஹட்டனில் வைத்து தெரிவித்தார். மாகாணங்களுக்கு இடையிலான ரயில் சேவைகள், அலுவலக ரயில் வண்டிகள் ஆகியவற்றை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளோம். குறிப்பாக குருநகல், பாணந்துறை, வேங்குடை உள்ளிட்ட நகரங்களுக்கு இடையிலான கடுகது ரயில் சேவைகளும் ஆரம்பிக்கப்படும். அலுவலக ரயில் சேவைகளை சிறப்பாக முன்னெடுத்து அலுவலகங்களுக்கு செல்வோருக்கு சிறந்த சேவையை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். எனினும் சில வசதிகளை செய்து கொடுப்பதில் வரையறைகள் உண்டு. எம்மிடமுள்ள ரயில் வண்டிகளின் எண்ணிக்கைகளின் படி 25,000 பயணிகளுக்கு மட்டுமே ஆசனங்களில் இருந்து பயணிக்க முடியும். அந்த வரையறைகளுக்கு சேவையை வழங்க வேண்டும். கொரோனா ஒழிப்புக்கான தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் தொடர்ந்து வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றன. ஏதோ ஒரு தடுப்பூசியின் முதலாவது டோஸ் மாத்திரம் பெற்றுக்கொண்டோரின் எண்ணிக்கை இலங்கையின் சனத்தொகையில் 70%. மொத்த சனத்தொகையில் 55% 2 டோஸ்களையும் பெற்றுள்ளனர். இதேவேளை 18 வயதுக்கும் 19 வயதுக்கும் இடைப்பட்டவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசியின் முதலாவது டோஸை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயங்கள் மற்றும் வைத்தியசாலைகளில் இந்த தடுப்பூசி ஏற்றப்படும். ஃபைசர் தடுப்பூசியை 12 வயதுக்கும் 19 வயதுக்கும் இடைப்பட்டவர்களுக்கு வழங்க முடியும் என்பதை உலக சுகாதார ஸ்தாபனம் பரிந்துரைத்துள்ளது. 15 வயதுக்கும் 19 வயதுக்கும் இடைப்பட்டவர்களுக்கு ஃபைசர் முதலாவது டோஸை வழங்க முடியும். 1.1 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளன. கோவிஷீல்டு, சைனோஃபார்ம், ஸ்புட்னிக் வி, ஃபைசர், மொடர்னா ஆகிய தடுப்பூசிகளில் ஏதோ ஒன்றின் முதலாவது டோஸை பெற்றுக்கொண்ட 1,46,39,679 பேர் உள்ளனர். இரண்டாவது டோஸை பெற்றுக்கொண்டோரின் எண்ணிக்கை 1,20,43,368 ஆகும். கல்வி பொதுத்தராதர், உயர்தர பரீட்சை மற்றும் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை ஆகியன திகதி நிர்ணயித்த வகையில் நடத்த முடியாது போகலாம் என இன்று அறிவிக்கப்பட்டது. பரீட்சைகள் நடைபெறும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும். இதேவேளை நேற்று நாடு முழுவதும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்த ஜோசப் ஸ்டாலினை உடன் கைது செய்யுமாறு கோரி போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக பாடசாலை மாணவர்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாடு தொடர்பான பிரச்சினையை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு இன்றுடன் 88 நாட்கள் பூர்த்தி அடைகின்றன. ஆன்லைன் முறையிலான கல்வியை கூட வழங்காமல் அதிலிருந்து விலகி முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு சமூகத்திலிருந்து கடும் எதிர்ப்புகள் தலை தூக்கியுள்ளன. நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலினை உடன் கைது செய்யுமாறு கோரி அப்பே ஜனபல கட்சி போலீஸ் தலைமையகத்தில் இன்று முறைப்பாடு செய்தது. இவ்வளவு காலம் வீடுகளுக்குள் முடங்கியிருந்த நீங்கள் சம்பளம் பெறவில்லையா என ஆசிரியர்களிடம் கேட்கின்றோம். நீங்கள் சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். புண்ணியத்திற்காக சம்பளம் பெறுகின்றவர்களே இந்த ஆசிரியர்கள். இன்று ஆசிரியர்கள் சமூகத்தில் அங்கீகாரமற்றவர்களாக மாறுகின்றனர். ஜோசப் ஸ்டாலின் போன்றோர் ஆசிரியர்களை அந்த நிலைக்கு தள்ளிவிட்டார். அனைத்தையும் சீர்குலைப்பதற்கு ஜோசப் ஸ்டாலின் போன்றோர் ஆர்ப்பாட்டங்களை வீதிகளுக்கு கொண்டு வந்தார். அரசு ஏன் இவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என நாம் கேட்கின்றோம். ஜேவிபி கூட்டங்களுக்கு செல்லும் சிலர் வெள்ளை ஆடைகளை அணிந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திலும் கலந்து கொண்டுள்ளனர். இங்கே ஆசிரியர்கள் இல்லை, ஆசிரியர் திருடர்களே உள்ளனர்.
இதே நேரம் ஆசிரியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கைகளினால் பாடசாலை மாணவர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக சிங்களே ஜாதிக் அமைப்பு சட்டம் அதிபரிடம் முறைப்பாடு செய்துள்ளது. ஜோசப் ஸ்டான்லின் போன்றோருக்கு பாடசாலைகளை திறக்க வேண்டும் என்ற எந்தவித நோக்கமும் இல்லை. பாடசாலைகள் ஆரம்பிப்பதாக இருந்தால் அதனை சீர்குலைக்கவே இந்த வேலை நிறுத்தம். 43 லட்சம் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாக்க சட்டம் அதிபர் சட்ட நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்க்கின்றோம். பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் தொடர் தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பியுங்கள். எம்மோடு பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு எமது பிரச்சனையை தீர்த்து வையுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நாளையும் இதே ஆசிரியர்களை கற்பிக்க போகின்றார்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக இந்த ஆசிரியர்கள் செயற்படுகின்றார்கள். வேறு ஒருவரின் தேவையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் இவ்வாறு பேசுவதாக இருந்தால் சற்று சிந்தியுங்கள். வீண் பிரச்சனைக்கு செல்ல வேண்டியதில்லை. ஒருபோதும் அவர்களை இழிவுபடுத்த நாம் விரும்பவில்லை. இதனை பணயமாக வைத்து 49 லட்சம் மாணவர்களை பலிக்கடவாக கொள்ள வேண்டாம். வீதிகளில் இறங்கி உரிமை போராட்டத்தில் ஈடுபடும் போது அது அந்த மாணவர்களுக்கு செய்யும் அநீதியாகும். எதிர்கால சந்ததியினரை நீங்கள் இழிவுபடுத்துகின்றீர்கள். அன்பார்ந்த பெற்றோர்களே, நாட்டு மக்களே, நீங்கள் இதற்கு எதிராக அணிதிரளுங்கள். இதே நேரம் உரிமைகளை கோரும் அதே நேரம் கடமைகளையும் நிறைவேற்ற ஆசிரியர்கள் முன்வர வேண்டும் என சட்ட வல்லுநரான பேராசிரியர் பிரதீபா மகாநமஹேவா தெரிவித்துள்ளார். பிள்ளைகளின் கல்வி தொடர்பாக வளர்ந்தவர்கள் என்ற வகையில் அந்த உரிமையை எவ்வாறு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். ஏனைய நாடுகளோடு நாம் எவ்வாறு போட்டி போடுவது? பிள்ளைகளை இந்த நிலைக்கு தள்ள வேண்டாம். பிள்ளைகளின் பக்கம் நோக்கும் போது பிள்ளைகளின் உரிமையை நாம் மதிக்க வேண்டும். ஆசிரியர்கள் பக்கத்தை நோக்கும் போது உரிமைகளுக்காக போராடுவது சிறந்தது. அதேபோல் தமது பொறுப்புகளையும் உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும். ஆசிரியர் என்ற வகையில் அவர்கள் தமது கடமைகளை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும். சிறுவர் துஷ்பிரயோகம் பற்றி நாம் பேசுகின்றோம். இது உளரீதியான துஷ்பிரயோகமாகும். சிறுவர்களை இன்னல்களுக்கு உட்படுத்துகின்றார்கள். அந்த துறையிலேனும் வழக்கொன்றை தாக்கல் செய்வதற்குள்ள விடயங்களை கண்டறிய வேண்டும். ஆசிரியர்கள், அதிபர்கள், தொழிற்சங்க நடவடிக்கைகள் மற்றும் உயர்தரம் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை ஒத்திவைக்கப்படுவது தொடர்பாகவும் பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிடப்பட்டன. நவம்பர் மாதம் நடத்துவதற்கு ஏற்கனவே திட்டமிட்டிருந்த கல்வி பொதுத்தராதர, உயர்தர மற்றும் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை ஆகியவற்றை குறிப்பிட்ட காலத்துக்கு ஒத்திவைத்து பாடப்பரப்புகளை முழுமைப்படுத்துவதற்கு மாணவர்களுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டிய தேவை உள்ளது. கல்வி அமைச்சு மற்றும் பரீட்சைகள் திணைக்களம் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் பின்னர் மிக விரைவில் உரிய அறிவிப்பு வெளியிடப்படும். நவம்பர் 14ஆம் தேதி புலமை பரிசில் பரீட்சையையும் 15ஆம் தேதி முதல் உயர்தர பரீட்சையையும் நடத்த தீர்மானித்தோம். ஆனால் இவ்வாறான நீண்ட லாக்டவுன் ஒன்று அறிவிக்கப்படும் என நாம் எதிர்பார்க்கவில்லை. இலங்கை போலீஸ் வரலாற்றில் விசேட 11 இன்று இடம்பெற்றது. பெண் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள் 3 ஒரே சந்தர்ப்பத்தில் பிரதி போலீஸ் மா அதிபர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அரசு சேவை ஆணைக்குழுவின் அங்கீகாரத்துடன் பிரதி போலீஸ் அதிபர்களாக பதவி உயர்வு பெற்ற சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் 3 அரச புலனாய்வுத்துறையின் AGND செனவிரத்னவும் அடங்குகின்றார். அவர் ஆராய்ச்சி தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் SAR ஜெயசுந்தர சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக பிரிவின் பிரதி போலீஸ் அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். நலன்புரி பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் WJ பத்மினி நலன்புரி பிரிவின் பிரதி போலீஸ் அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை போலீஸ் நிலையத்தில் தற்போது இடம்பெறும் மறுசீரமைப்புகள் மற்றும் திட்டங்களின்படி திறமைக்கேற்ப எதிர்காலத்தில் பெண் அதிகாரிகளுக்கு போலீஸ் அதிபர் வரை பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு கிட்டும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராக அஜித் நிவாட் கப்ராலை ஜனாதிபதி நியமித்துள்ளமையினால் அதற்கு எதிரான மனுவை விசாரிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் அதனை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்வதாகவும் சட்டம் அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றில் அடிப்படை ஆட்சேபனையை முன்வைத்தார். குறித்த நியமனத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்த மனுவை ஆராய்ந்த போது சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நெரின் புள்ளே இவ்வாட்சேபனையை தெரிவித்தார். தென்மாகாண முன்னாள் ஆளுநர் ரஜித் கீர்த்தி தென்னகோன் இம்மனுவை தாக்கல் செய்திருந்தார். திரு நெரின் புள்ளை தொடர்ந்து விளக்கமளிக்கையில் இம்மனுவில் பொய்யானதும் தவறான வழியில் இட்டுச் செல்லக்கூடிய விடயங்களும் அடங்கியுள்ளதாக தெரிவித்தார். அஜித் நிவாட் கேப்ரால் நிஹால் பொன்சேகா எனும் ஒருவரை 2015ஆம் ஆண்டு மத்திய வங்கியின் நிதிச்சபைக்கு நியமித்ததாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும்
கேப்ரால் ஆண்டு மத்திய வங்கியின் ஆளுநராக இருக்கவில்லை என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற பொய்யான தவறான வழியில் இட்டுச் செல்லக்கூடிய பல தகவல்கள் மனுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளதால் அதனை விசாரிப்பதற்கு நீதிமன்றத்தினால் முடியாதென அவர் வலியுறுத்தினார். இது மக்கள் நலனுக்காக தாக்கல் செய்யப்பட்ட மனுவென மனுதாரர் தெரிவித்த போதிலும் அது குரோத நோக்கத்துடனும் சேறு பூசும் நோக்குடனும் நீதிமன்ற செயற்பாடுகளை தவறாக பயன்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கேப்ரால் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா இம்மனுவை தள்ளுபடி செய்யுமாறு கேட்டுள்ளார். இது முற்றிலும் அரசியல் லாபம் ஈட்டும் நோக்கில் பிரபல்யத்தை எதிர்பார்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவென்றும் அவர் தெரிவித்துள்ளார். நிதி மற்றும் மூலதன சந்தை, அரச கைத்தொழில், மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சின் சகல பிரிவுகளும் மற்றும் பணிகளும் நிதி அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் ஜனாதிபதியினால் இவை நிதி அமைச்சின் கீழ் கொண்டு வருவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிதி மற்றும் மூலதன சந்தை, அரச கைத்தொழில், மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சின் பணிகள் அஜித் நிபாட் கப்ரால் அமைச்சிலிருந்து வெளியேறியதன் பின்னர் மத்திய வங்கி ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் அடிப்படையில் அந்த ராஜாங்க அமைச்சின் பணிகள், அதன் செயற்பாடுகள் மற்றும் அதன் கீழிருந்த நிறுவனங்கள், சட்ட வரையறைகள் ஆகியன நிதி அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. நிதி அமைச்சின் விசேட 20 அம்சங்களும் வர்த்தமானியில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அனைவருக்கும் பயன்கள் சென்றடையக்கூடிய வகையில் சகல மாகாணங்களையும் உள்ளடக்கி வருமான முரண்பாடுகள் குறையும் வகையில் நிலையான உயர் பொருளாதார வளர்ச்சி வேகத்தை ஏற்படுத்துவதே இதன் முதல் நோக்கமாகும். குறைந்த வருமானம் பெறுவோருக்கு முன்னுரிமை அளித்து வேலையில்லா பிரச்சினையை தீர்ப்பதற்கும் ஆழ்விகித வருமானத்தை அதிகரிப்பதற்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. வருடாந்த பணவீக்க விகிதத்தை குறைந்த புள்ளியில் வைத்திருப்பதற்கும் பொருட்களின் விலையை நிலையான மட்டத்தில் வைத்திருப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்ட பற்றாக்குறை, அரச கடன் ஆகியவற்றை குறைப்பதன் ஊடாக அரச வருமான கொள்கையின் நிச்சயமற்ற தன்மைகளை போக்குவதற்கும் முன்னுரிமை அளிக்கப்படும். முஸ்லிம் தனியார் சட்டம் தொடர்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் இரட்டை வேடம் தரித்து செயற்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் SMM முஷாரப் குற்றம் சாட்டியுள்ளார். வசந்தம் தொலைக்காட்சியின் தீர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அவர் அந்த கூஜா தூக்குவது சம்பந்தமான அவரின் கருத்துக்கு ஒரு சரியான பதில் வழங்கப்படவில்லை. சகோதர அமைச்சர் ரவுஃபாக்கி முன்னாள் அமைச்சருக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிற விடயம் என்னவென்றால், ஒரு சமூகத்தின் தலைவனாக, ஒரு கட்சியின் தலைவனாக அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. எமது சமூகத்தினுடைய இக்கட்டான முடிச்சுகளை அவிழ்ப்பதாக இருந்தால் நாம் பேசுவதில் நமக்கு ஒன்றும் குறைந்துவிடப் போவதில்லை. நமக்கு அதில் அரசியலிலே ஆளும் அரசாங்கத்தோடு இருக்கலாம், எதிர் அரசாங்கத்தோடு இருக்கலாம். எமது சமூக பிரச்சனையை நாம் முன்னின்று பேசுவது நமக்கு அவசியம். அரசாங்கத்தோடு பேசிட்டோம் என்றால் அது பிழை என்று சொன்னால் அது ஒரு சாதாரணமாக விமர்சிக்கிற ஒருவருடைய கருத்தாக இருக்கலாம். ஒரு அரசியல் கட்சி தலைவர், நீங்கள் எந்த அடிப்படையில் அந்த கருத்தை நீங்கள் சொல்ல வருகிறீர்கள்? அபிவிருத்திக்காகத்தான் இவர்கள் கூஜா தூக்குகிறார்கள் என்று அவருடைய கட்சி 4 எம்பிக்களையும் நோக்கி அவர் கூறியிருக்கின்றார். நீங்கள் என்ன அரசியல் செய்து கொண்டிருக்க? என்னுடைய கேள்வி, நான் ஊடகத்திலிருந்தும் கேட்ட கேள்வி, இன்றும் எனக்கு பதில் இல்லை. எனவே அவர்கள் விமர்சனம் செய்து கேலி பண்ணி கூஜா தூக்குவார்கள் என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த சமூகத்திலே அவர்கள் இத்தனை வருட அரசியலில் எதையும் சாதிக்கவில்லை. அதை நான் தெளிவாக சொல்ல முடியும். நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ MMDA பற்றி கதைப்பார்கள். முஸ்லிம் தனியார் சட்டம் நீக்கப்பட போவது, மாற்றப்படும். நான் முன்னாள் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களை வன்மையாக இந்த இடத்தில் விமர்சிக்கிறேன். என்னவென்றால், முஸ்லிம் சட்டத்தை திருத்த வேண்டும் என்ற கோரிக்கை 56 வருகிறது. அவர் நீதி அமைச்சராக இருக்கிற போதும் அதற்கான முயற்சியை செய்தார். ஒரு சில விடயம் திருத்தப்பட வேண்டியது, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், அத்துரலிய ரத்னதேர அவர்கள் முதலாவது பாராளுமன்றத்திற்கு வந்து தனிநபர் பிரேரணையாக முஸ்லிம் சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று அவர் ஒரு பிரேரணை சமர்ப்பித்தார். அந்த சமயத்தில் நீதி அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் அதற்கு பதிலளிக்கிற போது, அரசியலமைப்பின் 16 படி ஒரு தனியார் சட்டம், எழுத்தில் உள்ள அல்லது எழுத்தில் அல்லாத சட்டத்திலே அரசியலமைப்பு முரணாக அந்த சட்டம் இருந்தாலும் நீங்கள் அதை ஒழிக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்தி, அப்படியாக இருந்தால் நீங்கள் விகாரை சட்டத்தை ஒழியுங்கள், ஏனைய சில சட்டங்களை ஒழியுங்கள் என்று ஒரு அரசாங்கத்துக்குள் இருக்கின்ற ஒரு அமைச்சர் அவ்வளவு தைரியமாக பேசியதை நான் இதற்கு முன்பு காணவில்லை. அதற்காக இந்த சமூகம் அலி சப்ரியை பாராட்டுவதும் இல்லை. எமது நிலைப்பாட்டை சொல்கிறேன். ஏன்னா தனிநபராக அவர் போராடுகிறார். நாங்கள் பக்கபலமாக சில விடயங்களிலே, சமூகம் சார் விடயங்களிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இதில் இவருடைய இரட்டை முகத்தை பார்த்தேன். முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருடைய அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் மாற்றத்தை கொண்டு வரப்போகிற போது ஜமியத்துல் உலமா ஒரு புறமாகவும் முஸ்லிம் சட்டத்தரணிகள் அமைப்பு இன்னும் ஒரு புறமாகவுமான அந்த இழுபாரிக்குள் அவருக்கு ஒரு தீர்வு எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்று அங்கலாய்த்து பல இடங்களில் பேசியிருக்கிறார். இன்று ஒரு அரசியலுக்காக எதிரணியில் இருப்பதால் முஸ்லிம் சட்டத்தை அவர்கள் மாற்ற முடியாது, நீக்க முடியாது என்று பேசுகிறார். இந்த இரட்டை நிலைப்பாட்டு அரசியலை செய்கிறவர் கூஜா தூக்கு என்று பேசுவதும் ஒரு அரசியல் கருத்தை அல்லாமல் அவருடைய உண்மைத்துவமான ஒரு அரசியலினுடைய நிலைப்பாடு அல்ல என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன்.
இதேவேளை இந்திய வெளியுறவு செயலாளரின் இலங்கை விஜயமானது இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கு ஏதுவாக அமைந்துள்ளதென பாராளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வசந்தம் தொலைக்காட்சியின் தீர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்திய வெளியுறவு செயலர் வந்தார், நீங்கள் முற்போக்கு கூட்டணியை சந்தித்தீர்கள். அந்த சந்திப்பு எப்படி இருந்தது? இந்திய வெளியுறவு செயலாளர் இப்போ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே ஒரு நல்ல உறவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு அடிப்படையிலே அவர் இங்கே வந்திருக்கின்றார். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் ஹை கமிஷனர் அங்கே இருக்கின்றவர் ஒரு இந்தியாவுக்கும் இலங்கையிலே இருக்கின்ற ஒரு விரிசலை இப்பொழுது தீர்த்து வைத்திருக்கின்றார் என்ற அடிப்படைதான் இருக்கின்றது. இலங்கைக்கான இந்திய தூதுவர் திரு மிலிந்த மொரகடா அவர்களுக்கு அருகாமையில் உள்ள நாடு இந்தியா என்பதையும் எடுத்துக்காட்டி அதற்கான ஒரு கொள்கையை வகுத்து அந்த கொள்கையின் அடிப்படையிலே வெளிவார அமைச்சரை இங்கு அழைத்து வந்து இந்த திட்டங்களையும் அவர்கள் எதிர்பார்த்த திட்டங்களையும் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். ஆகவே இதன் அடிப்படையிலே பார்க்க போனால் இந்திய வெளியுறவு செயலாளர் இங்கு வந்தது இலங்கைக்கு ஒரு மிக சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது. 13வது திருத்த சட்டம் இந்த நாட்டிலே அமுல்படுத்த வேண்டும் என்று தமிழர்களுடைய பிரச்சனையை எடுத்து காட்டுவதற்காகவும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே கலாச்சார உறவுகளை மீண்டும் புதுப்பிப்பதற்காகவும் இராணுவ பாதுகாப்பு பயிற்சிகளை மீண்டும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஆரம்பிப்பதற்காகவும் ஒரு நல்லுறவை ஏற்படுத்துவதற்காகவும் பொருளாதார விதியிலே அபிவிருத்தி செய்வதற்கான பல திட்டங்களை இந்த வெளியுறவு செயலாளருடைய வருகை இலங்கைக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கின்றது என்பது என்னுடைய கருத்து. கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் நிலவும் இடப்பற்றாக்குறையை தீர்த்து வைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ பீட கற்கை நெறிக்காக உள்வாங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையை அடுத்த ஆண்டு முதல் அதிகரிக்க தீர்மானித்துள்ள நிலையில் அதற்கான புதிய விடுதி வசதிகள், ஒன்று கூடல் மண்டபம், விரிவுரை மண்டபம் ஆகியவற்றை நிர்மாணிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மன்ட்ரேஷா பகுதியில் கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இடப்பற்றாக்குறை தொடர்பாக கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ பீடாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்ததற்கிணங்க பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தலைமையிலான குழுவினர் அப்பகுதிக்கு விஜயம் செய்து பல்கலைக்கழக வளாகத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்தனர். எவ்வாறான இக்கட்டான சூழ்நிலையிலும் அரசாங்கம் அபிவிருத்தி பணிகளை கைவிடவில்லை என ராஜாங்க அமைச்சர் விமலவீர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை ஆராயும் கிராமத்துடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி காரைதீவு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற போதே ராஜாங்க அமைச்சர் விமலவீர திசாநாயக்க இதனை தெரிவித்தார். கிராம சவகர் பிரிவுகள் தோறும் தலா 2 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கிராம அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த சந்திப்பில் காரைதீவு பிரதேச செயலாளர் எஸ் ஜெபராஜன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதேவேளை சௌபாக்கியா வேலை திட்டத்தின் கீழ் நஞ்சற்ற நாட்டை கட்டியெழுப்பும் நோக்குடன் சேதன உர உற்பத்தி காரைதீவு கமநல சேவை மத்திய நிலையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. காரைதீவு பிரதேச செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பிரதேசத்தில் இலகுவில் கிடைக்கக்கூடிய வைக்கோல், வாழைத்தண்டு, மாட்டெரு, நீர்க்கலைகள், கோழி உமி, பச்சை இலை சருகுகள் மூலம் இலகுவாகவும் விரைவாகவும் குவியல் முறையில் கூட்டுறவு உற்பத்தி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதியின் எண்ணக்கருவுக்கமைய சௌபாகியா நஞ்சற்ற உணவு உற்பத்தி திட்டத்தின் கீழ் மத்திய முகாம் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட பாசிப்பயறு அறுவடை விழா இன்று இடம்பெற்றது. அன்னமலை விவசாய விரிவாக்கல் பிரிவின் ரசாயன உரம் மற்றும் கிருமிநாசினி பயன்படுத்தாமல் இம்முறை 3ஆம் போகத்தில் சுமார் 40 ஏக்கரில் பாசிப்பயிறு செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் விவசாயிகளுக்கு சிறந்த விளைச்சலும் அதிக லாபமும் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். விவசாய திணைக்களத்தின் அம்பாறை மாவட்ட கள பயிற்சிகை பாடவிதான உத்தியோகத்தர் SHA நிஹார் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் மோட்டார் சைக்கிள்களை திருடி வந்த இளைஞர் ஒருவர் 3 மோட்டார் சைக்கிள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் கடந்த காலங்களில் மோட்டார் சைக்கிள்கள் திருடப்பட்டு வருவதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனஞ்சய பெரமுன தலைமையிலான விசேட போலீஸ் குழு இது தொடர்பாக கவனம் செலுத்தி வந்ததுடன் குறித்த இளைஞர் 3 மோட்டார் சைக்கிள்களுடன் கைது செய்யப்பட்டார். மீராவோடை கொண்டையன்கேணி பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவருடன் தொடர்புபட்டவர்கள் உள்ளனரா என கண்டறிவதற்கு வாழைச்சேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
கிளிநொச்சி முழங்காவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நொச்சிமுனை பகுதியிலிருந்து 162 கிலோ மஞ்சள் மீட்கப்பட்டுள்ளது. ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இன்றைய தினம் நொச்சிமுனை பகுதி கடற்கரையில் வைத்து 4 மூடை மஞ்சள் கைப்பற்றப்பட்டுள்ளது. நொச்சிமுனையைச் சேர்ந்த 39 வயது மற்றும் அன்புபுரத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். முழங்காவில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் வசந்தம் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.